ஸோ இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சுல ஃபர்ஸ்ட் பிரைமரி ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லிட்ரல்னா என்னம்மா அப்படின்னா இன்டர்பிரட்டே பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் மீனிங்கை புரிஞ்சுக்குங்க. அப்போ இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்றதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்டர்பிரிட்டேஷன்னா வேர்டோட மீனிங்கை புரிஞ்சுக்கிறது, லிட்ரலா அப்படியே அந்த வேர்டுக்கு அப்படியே புரிஞ்சுக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது. வாட் இஸ் தேர் இன் த லா மேக்கர்ஸ் மைண்ட். ஸோ லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஆஸ் இட் இஸ். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வாட்? வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர். ஷீ இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஆமா, அவர் ரொம்ப நல்லவ. ஓகே, இப்போ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். நல்லா வருவடா நீ, நல்லா வருவ, இது கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, வாழ்க வளமுடன், அவ்வளோதான் லிட்டரல் இன்டர்பிரேஷன். ஸோ எதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், எதை லிட்டரல் இன்டர்பிரேஷன் பண்ணணுன்றது தெரியணும். ஸோ வாட் இஸ் லிட்டரல் இன்டர்பிரேஷன்? ரீட் த சென்டென்ஸ், ரீட் தி ஆக்ட் ஆஸ் இட் இஸ். தட் இஸ் லிட்டரல் இன்டர்பிரேஷன். இன் கேஸ் இஃப் இட் இஸ் அ டெக்னிக்கல் லெஜிஸ்லேஷன், அசியூம் டெக்னிக்கல் மீனிங். ஓகேவா? ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேர்டு இருந்ததுன்னா இன்ஜினியரிங் விஷயத்தில் அது என்னவா புரிஞ்சுப்பாங்கன்னா அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸோ டெக்னிக்கல் வேர்ட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் இன் அ டெக்னிக்கல் சென்ஸ். நார்மல் வேர்ட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் இன் அ டிக்ஷனரி சென்ஸ், நார்மல் இங்கிலீஷ் சென்ஸ். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்? Understand the true meaning, intention of the lawmaker. Understanding true meaning and intention of the lawmaker. எப்ப நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆம்பிகுவிட்டி இருக்குது. ஆம்பிகுவிட்டினால இன்டென்ஷனே அடி வாங்குது. ஸோ ரிசால்வ்ஸ் ஆம்பிகுவிட்டி. கன்ஸ்ட்ரக்ஷன் ரிசால்வ்ஸ் ஆம்பிகுவிட்டி. ஸோ ஆம்பிகுவிட்டியே இல்லாத ஒரு சென்டென்ஸை நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. அங்கெல்லாம் நீ லிட்டரல் இன்டர்பிரேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேங் him நாட் லீவ் him அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். ஹேங் him நாட் லீவ் himனு ஒரு சென்டென்ஸ். இப்போ இது ஒரு ஆம்பிகுவிட்டி. ஹேங் him நாட் லீவ் him படிக்கணுமா, ஹேங் him நாட் லீவ் himனு படிக்கணுமா? இங்க கோர்ட் ஹேஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த மீனிங். எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. ஆம்பிகுவிட்டி இருந்தால் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ணும். புரிஞ்சுதா? வாட் இஸ் கிராமட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்? சம்டைம்ஸ் கிராமர் மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ கிராமரை கரெக்டாக போட்டால் எப்படி வரணுமோ அது பார்த்து பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இப்போ அந்த கிராமர்ன்றது லிட்டரல் மாதிரி வரும், லாஜிக்கல்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வரும். ஸோ லாஜிக்கல் இன்டர்பிரேஷன்ன்றது அந்த சென்ஸுக்கு போகணும், அந்த இன்டென்ஷனுக்கு போகணும், அது லாஜிக்கல். பட் கிராமட்டிக்கல் இஸ் லிட்ரல். அது பிளைனாக தானே இருக்கு வேர்டிங்க, அதில் ஆம்பிகுவிட்டி எதுவுமே இல்லையே. அப்போ லாஜிக்கு போனோம்னா அந்த சென்டென்ஸில் ஏதோ ஒன்று இருக்கு, அதனால நம்ம அதை லாஜிக்கு போகணும். புரிஞ்சுதா இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீ வந்து ஆடிட்டிங் படிச்சிருக்கியா? ஆடிட்டிங்கில் கேரோ அப்ளிகபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, படிச்சிருக்கியா? அதில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு பெய்ட் கேபிட்டல் 1 கோடி, டேர்ன் ஓவர் 10 கோடி இருக்கா? பாரோயிங்ஸ் 1 கோடி அப்படின்னு இருக்கு. பாரோயிங்ஸை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுவோம். பெய்ட் கேபிட்டல் ரிசர்வ் சர்ப்ளஸ் 1 கோடி, பாரோயிங் 10 கோடின்னு இருக்குது.
இப்போ என்னோட கம்பெனியோட பெய்ட் அப் கேபிட்டல் 2 கோடி, என்னோட கம்பெனியோட டேர்ன் ஓவர் 11 கோடி. எனக்கு கேரோ அப்ளிகபிளா? ஸ்மால் கம்பெனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்ப ஸ்மால் கம்பெனியும் சேர்த்து படிக்கணுமா? அப்ப பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா பார்த்தா இதுக்கு கேரோ அப்ளிகபிள், ஸ்மால் கம்பெனியா பார்த்தா இது கேரோ அப்ளிகபிள் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸ்மால் கம்பெனியோட பார்த்து கேரோ அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறியா? அது எப்படி எடுக்கிற? அப்படின்னடா, அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். லிட்டரல் இன்டர்பிரேஷன் பண்ணினா அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பாயிண்ட் படிச்சின்னா கேரோ அப்ளிகபிள் தோணுது. அப்ப லாஜிக்கை கூட்டு வரணும். இன்டென்ஷன் ஆஃப் த லா இஸ் ஸ்மால் கம்பெனியை தூக்குறது. இப்ப முன்னுக்கு பின் முரணா இருக்குதா இல்லையா? அப்ப ஆக்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்குது, அதுதான் ஆம்பிகியூட்டி. ஆக்ட்ல முதல் லைன் என்ன சொல்லுது? 1% கம்பெனிக்கு ஸ்மால் கம்பெனிக்கெல்லாம் வராதுன்னு சொல்லிடுது. மூணாவது லைன் என்ன சொல்லுது? பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இப்படி இருந்தா வராதுன்னு சொல்லுது. அப்போ முன்னுக்கு பின் முரணா இருக்குது. ஏன்னா ஸ்மால் கம்பெனிலே 4.40ன்னு சொல்லிட்டான். பெய்ட் அப் கேபிட்டல் 4, டேர்ன் ஓவர் 40. அப்புறம் ஏன் இங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு 1 கோடி வச்சுன்னு இருக்கான்? ஏன்னா 143 சப்செக்ஷன் 11 இஸ் கேரோ. ஆனா 143 11ஓட அவன் எதுவுமே அங்க இல்ல. நீ செக்ஷன் குள்ள பார்த்தீங்கன்னா 143 11ஓட அங்க கேரோட எந்த பாயிண்ட் 20 பாயிண்ட்ல அங்க இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டர்ன்ட்டான். 2020ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அதுதான் கேரோ. இப்போ நம்ம ஃபாலோ பண்றது கேரோ 2020. 2020ஓட நாட்டு நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்மால் கம்பெனி இன்னைக்கு இருக்கிற 4.40 கிடையாது, 50 லட்சம் 2 கோடி. அதனாலதான் அவனோட லா புக்ல இன்னைக்கும் ஸ்மால் கம்பெனியோட அந்த ஆக்ட் எழுதும்போது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 85 நினைக்கிறேன், ஸ்மால் கம்பெனியோட டெஃபினேஷன் செக்ஷன். இன்னைக்கும் உன்னோட லா புக் எடுத்துப்பார், உன்னோட ஃபவுண்டேஷன் உன்னோட இன்டர் லா புக் இருக்கு பார்த்து, அது டெஃபினேஷன் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 2 கோடின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். அதுக்கப்புறம் கீழே தான் 4 கோடி 40 கோடின்னு இருக்கும். இப்போ நீ கேரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். ஏன்னா அன்னைக்கு 2020 போது 50 லட்சம் 2 கோடி இருக்கும்போது அப்ப ஸ்மால் கம்பெனி நாட் அப்ளிகபிள், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்குன்னு ஒரு அமௌண்ட் இருந்தது. இன்னைக்கு ஸ்மால் கம்பெனி பெருசாயிடுச்சு, ஸ்மால் கம்பெனி சின்னதாயிடுச்சு. அன்னைக்கு 50 லட்சம் இருந்தபோது இவன் 1 கோடின்னு வச்சிருந்தான். பட் இன்னைக்கு அங்க 4 கோடி ஆயிடுச்சு. ஆனா இது மாறவே இல்லை, ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டர். இதை மாத்தணும்ல, அவங்க மாத்த மறந்துட்டாங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா ராஜா? இவ்வளவு விஷயங்கள் ஆடிட்டிங்ல ஆக்சுவலி நீங்க படிச்சிருக்கணும். ஆனா ஆடிட்டிங் ஃபேக்கல்ட்டி எப்படி நடத்துவாங்கன்னா, ஸ்மால் கம்பெனியா பிரைவேட் கம்பெனியா வந்தா ஸ்மால் கம்பெனி எக்ஸாம் முடிச்சிருவாங்க. ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்றத சொல்லணும்ல. ரூட் காஸ் என்ன அந்த பிரச்சனைக்கு? 2020 இவன் ஆர்டர் கொடுக்கும்போது அங்க வேற இருந்துச்சு, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணி தூக்கிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு பேரலா இங்க இன்க்ரீஸ் பண்ண மறந்துட்டாங்க. இப்பதான் ஆம்பிகியூட்டி கிரியேட் ஆகுது. இதுதான் முன்னுக்கு பின் முரண்னு சொல்றது. அப்ப ஆம்பிகியூட்டி வரும்போது லாஜிக்கல் சென்ஸ்ல போயிட்டு ஸ்மால் கம்பெனியா தான் விட்டுடுங்கன்னு சொல்லணும். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லாஜிக்கல் இன்டர்பிரேஷன் எப்போ யூஸ் பண்ணணும்? லாஜிக்கல் இன்டர்பிரேஷன் என்ன? இன்டென்ஷனுக்கு போய் பார்க்கறது. லாஜிக்கல் இன்டர்பிரேஷன் இஸ் நத்திங் பட் கன்ஸ்ட்ரக்ஷன். கிராமட்டிக்கல் இஸ் லிட்டரல் இன்டர்பிரேஷன். அடுத்தது அப்சல்யூட்டா சென்டென்ஷியா எக்ஸ்போசிட்டோர். அப்சல்யூட்டா சென்டென்ஷியா எக்ஸ்போசிட்டோர்னா என்ன அர்த்தம்? சென்டென்ஸே அப்சல்யூட்டா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன என்ன இன்டர்பிரேஷன் பத்தி பேசுறாங்க? எதுவும் இல்லையா, சென்டென்ஸ்லேயே கிளியரா இருக்குதே. நீ எதுக்கு அப்ப நீ வந்துட்டு லாஜிக்கை தேடி போற? அப்ப என்னத்த பண்ணணும்? நீ லிட்டரலா எடுத்துக்கோ, முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ டோன்ட் கோ இன் சர்ச் ஆஃப் மீனிங். ஸோ லிட்டரல் இன்டர்பிரேஷன், லிட்ரலி ரீட் த சென்டென்ஸ். ஸோ எப்போ யூ ஷுட் கோ ஃபார் லிட்டரல் இன்டர்பிரேஷன்? ஒரு வார்த்தை எனக்கு வேணும், அப்பதான் டிக் அடிப்பேன். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அதுக்கு அதுக்கு இங்கிலீஷ்ல unambiguous. When the sentence in the law is clear and unambiguous, okay, that means there is
அப்சல்யூட். அப்சல்யூட்டா சென்டென்ஷியா. சென்டென்ஸ் அப்சல்யூட்டா இருக்குது, அன்ஆம்பிகுவஸா இருக்குது. அப்ப ஐ வில் நாட் கோ இன் சர்ச் ஆஃப் மீனிங். ஐ வில் நாட் கோ ஃபார் லாஜிக்கல் சென்ஸ். அடுத்தது ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் ஆல்சோ லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. எப்ப ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் லாஜிக்கல் சென்ஸ்லாம் வரும்? plain reading is not fair because it has ambiguity. Plain reading is not fair. Sentence has some ambiguity. Then court should interfere. சரியாப்பா? லாட்டின்ல இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அட்ரஸ் மேகஸ் வேலட் காம்ப்ரெட். அட்ரஸ் மேகஸ் வேலட் காம்ப்ரெட். ஸோ எப்படி லிட்ரல் இன்டர்பிரேஷனுக்கு அப்சல்யூட்டா சென்டென்ஷியா சொல்றாங்களோ, லாஜிக்கல் ஆர் ரீசனபிளுக்கு அட்ரஸ் மேகஸ் வேலட் காம்ப்ரெட் சொல்றாங்க. ஓகே. சி சம்டைம்ஸ் இன்ஸ்டியூட் டஃப்பாக பேப்பர் செட் பண்ணணும்னா இந்த லாட்டினோட கொண்டு போய் மேலே குத்து இது என்ன கண்டுபிடின்றுவோம். ஓகே. ஏன்னா அப்சல்யூட்டியா சென்டென்சியா கொடுத்துருக்காங்க ஒரு தடவை எக்ஸாமில். பசங்களாம் பார்த்து மிரண்டுட்டாங்க. சார் என்னன்னே தெரில சார். நாங்கள் டேய் இன்ஸ்டியூட் புக்கில் சைடில் ஒரு படம் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிருப்பான்டா, சைடில் ஒரு படம் இருக்கும்டா, அதில் அந்த படத்துக்கும் அந்த எக்ஸாம்பிளுக்கும் சம்மந்தம் இருக்காது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் இருக்கும், பக்கத்தில் ஒரு ஸ்லைட்டாக சாஞ்ச வேர்டிங்ஸ் இந்த இட்டாலிக்ஸில் போட்டிருப்பான் போர்டில் போட்டு. அதுவா சார்? ஒன்றும் இல்லைடா, அது லிட்டரல் இன்டர்பிரேஷன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்டா அந்த வார்த்தையை அப்படின்னு இருப்பேன். போனவே இல்லை சார்னு. அவனுக்கு லிட்டரல் இன்டர்பிரேஷன் தெரியும், ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும், இதுதான் அதுவும் தெரியாது. சிவாஜி ராய் கைக்வாட் தெரியுமாடா உனக்கு? சிவாஜி ராவ் கைக்வாட் தெரியுமா உனக்கு அப்படின்னா? தெரியாதே. ஏய் அவர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்ரா. எங்க ஊர்ல தலைவர் தான் சூப்பர் ஸ்டார், ரஜினிகாந்த். அட ஸ்டூபிட் ஃபெலோ, அவர் தாண்டா அவரு. ஓ அவருக்கு சிவாஜிராவ் கைக்வாட்னு ஒரு பேர் இருக்கா? டேய் அதுதாண்டா அவரோட பேரு. புரியுதா இல்லையா? ஸோ சார் எனக்கு ருத்ராஜ் கைக்வாட் தான் சார் தெரியும். இதுதான் அப்சல்யூட்டியா சென்டென்சியா. ஓகே. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், இதுதான் அதுன்னு தெரியாது. இன்ஸ்டியூட்டுக்கு நமக்கு தெரியாதுன்றது தெரியும். புரியுதா இல்லையா? எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாரு. அந்த பையனுக்கு அந்த 2 மார்க் வந்திருந்தா ஒன்னு எக்ஸாம்ஷன் எடுத்திருப்பான், இல்லைன்னா பாஸ் ஆயிருப்பான், இல்லைன்னா எக்ஸாம் அக்ரிகேட் வந்திருக்கும். இவ்வளோ படிக்கிறோம், அந்த ஒரு வார்த்தையும் படிக்காம விட்டா போச்சு. தே நோ வாட் வி டோன்ட் நோ. நான் சொல்லுவேன் 100 அடி தோண்டினா தண்ணி வந்துடும், 98 அடி தோண்டிடுவான். வியர்க்க விறுவிற்க 10 நாள் சாப்பிடாம கொள்ளாம தோண்டிருப்பான். 98 அடி கடப்பாரத்துக்கு போட்டு போயிடுவான். எவனோ ஒருத்தான் அது அந்த கடப்பாரை எடுத்து சும்மா 2 குத்து குத்துவான், அவனுக்கு தண்ணி வந்துடும். அதுதான் நம்மளோட பிரச்சனை. ஒரு அட்டம்ப்டை நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம் பாரு, அந்த அட்டம்ப்ட்ல இன்ஸ்டியூட் 27% பாஸ் கொடுத்துருப்பான். அப்படியே டே இன்ஸ்டியூட் வாட் இஸ் திஸ், நம்ம ரத்தமா ஒரு கண்ணிலேருந்து. நிஜமா நான் பார்த்துருக்கேன். 2024 சிஏ ஃபைனல் எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் எழுதல. அந்த அட்டம்ப்ட் போற வரவனா பாஸ் ஆயிட்டான். அந்த எக்ஸாம் ஹால்குள்ள போய் சும்மா உட்காந்துட்டு வந்தவங்களாம் பாஸ் ஆன மாதிரி இருந்தது அந்த அட்டம். அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்தது. பசங்கள்லாம் குதிச்சு குதூகலமா இருந்தாங்க. ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருந்தவங்களாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அவன் சொன்னான் இதுக்கு முன்னாடி அட்டம்லாம் உயிரை குத்து பச்சேன், இந்த அட்டம்ப்ட் வந்து ஃபீஸ் கட்டுமே இப்போ எக்ஸாம் எழுதினான்னு. அவன்லாம் பாஸ் ஆயிட்டான். அவனுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, நான் பாஸ் ஆயிட்டேன் நம்பவே முடியலையே. அந்த மாதிரி எது நடக்கும் நமக்கு தெரியாது. பட் வி ஷுட் ரீட். எதுவும் விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாத்தையும் படிச்சு விட்டுரு. ஸோ அட்ரஸ் மேகஸ் வேலட் காம்ப்ரெட்னா என்ன? ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். யாருமா இன்டர்பிரட் பண்ணுவா? நீங்களே இன்டர்பிரட் பண்ணிப்பீங்களா? மீன்ஸ் லைக் நீங்களே முடிவு எடுத்துப்பீங்களா? கோர்ட். ஸோ ஹூ வாஸ் ஹேவிங் த ரைட் டு இன்டர்பிரட் அண்ட் கிவ் தட் மீனிங்? கோர்ட். அடுத்தது ஜெனரலியா ஸ்பெஷாலிபஸ் நான் டெரோகண்ட்.
ஜெனரலியா, ஸ்பெஷாலிபஸ், நான் டெரோகண்ட். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரே ஆக்ட்ல ரெண்டு ப்ரொவிஷன் முட்டிக்குது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம் தெரியுமா, ஸ்மால் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி. அப்ப முன்னுக்கு பின் கொஞ்சம் முரணா இருக்கும்போது எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா ஹார்மோனியஸ்லின்னு வாங்க. ஹார்மோனியஸ் இன்டர்பிரட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். When there is conflict between two provision, when there is conflict between two provision, it should understood harmoniously. It should interpreted harmoniously. அப்ப specific rule will override general rule. இப்ப ஸ்பெஷல்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஜென்ரல்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸ்பெஷலை ஸ்பெசிஃபிக்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக் ரூல் வில் ஓவர் ரைட் ஜென்ரல் ரூல். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ ஜெனரலேலியா, ஸ்பெஷாலிபஸ், நான் டெரோகண்ட் அப்படின்னா ஸ்பெஷல் வில் ஓவர் ரைட் ஜென்ரல், ஸ்பெசிஃபிக் வில் ஓவர் ரைட் ஜென்ரல். இப்ப ஸ்மால் கம்பெனின்றத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவே எக்ஸாம் பண்ணுன்னு சொல்லிட்டான். அப்ப என் கம்பெனி ஸ்மால் கம்பெனில வந்துச்சுன்னா எக்ஸம்டட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொன்னதுனால அது எக்ஸம்டட் கேரோல இருந்து அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இஃப் யூ வாண்ட் அ கான்ட்ராக்ட் டு பி என்ஃபோர்ஸ் இன் கோர்ட் ஆஃப் லா இட் ஷுட் பி இன் ரைட்டிங்னு இருக்கு. என்ஃபோர்ஸ் இன் கோர்ட் ஆஃப் லானா இட் ஷுட், கான்ட்ராக்ட் கேன் பி ஓரல், பட் இஃப் இட் ஷுட் பி என்ஃபோர்ஸ் இன் கோர்ட் ஆஃப் லா ரைட்டிங்ல தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் கோர்ட் ஆஃப் லால அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் தெர் இஸ் அ ஓரல் கான்ட்ராக்ட் ஃபார் அ சேல் ஆஃப் கூட்ஸ் ஃபார் லெஸ் தேன் 5,000 rupees, oral contract, sale of goods for less than 5,000 rupees, whether I can enforce in court of law. இப்ப ஸ்பெசிபிக் லால சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ல ஓரல் கான்ட்ராக்ட் லெஸ் தேன் 5,000 ருபீஸா இருந்ததுன்னா ஓரல் கான்ட்ராக்ட் கூட என்ஃபோர்ஸ் பண்ணலான்ற மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு ஸ்பெஷல் லா, இது ஒரு ஸ்பெசிபிக்கான லா. அப்ப எது ஓவர் ரைட் பண்ணுது? ஸ்பெசிபிக் லா ஓவர் ரைட்ஸ் ஜெனரல் லா. புரிஞ்சுதா இல்லையா? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன்? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன்? ஹவு டு இன்டர்பிரட்? அதாவது இப்போ ஒரு ட்ரூ சென்ஸ்ல பாருன்றான், லா மேக்கரோட இன்டென்ஷனை பாருன்றான். எப்படி பாக்குறது? அதை கோர்ட் என்ன பண்ணும்? இந்த லா எழுதுறதுக்கு முன்னாடி நாடு எப்படி இருந்துச்சு, எந்த சூழ்நிலையில இந்த லாவை எழுதினாங்க? இப்ப தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? ஜல்லிக்கட்டை தடை பண்ணிட்டாங்க. எப்படி தடை பண்ணாங்க? ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி அகெயின்ஸ்ட் அனிமல்ஸ்னு ஒரு லா வந்துச்சு. சரி, இருந்துட்டு போகுது. அந்த லால அதுக்கு முன்னாடி வரைக்கும் புல் இல்ல, ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி புல்ல ஏத்திட்டாங்க அதுல. அப்ப புல் அதுல இருக்கிறதுனாலதான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத நிலைமை வந்துச்சு. அப்ப அந்த ஆக்ட் பிரச்சனை இல்ல, அந்த அமெண்ட்மெண்ட் டு இன்க்ளூட் த புல் தான் பிரச்சனை. இப்ப அதை தூக்கணும், அதுதான் விஷயம். புரியுதா இல்லையா? இப்ப முன்னாடி எல்லாம் சர்க்கஸ் நடத்துவாங்க தெரியுமா உனக்கு? யானை, அனிமல்ஸ்லாம் வரும் தெரியுமா? ஒரு காலத்துல நான் சின்ன வயசுல இருக்கும் போயிருக்கேன் அந்த சர்க்கஸ்க்குலாம். இன்னைக்கு அந்த சர்க்கஸ் இருக்காதா? அந்த மாதிரி கிடையாது.
புரியுதா இல்லையா? ஏன் கிடையாது? விலங்குகளை கொடுமைப்படுத்தக்கூடாது. அதனால தான் எல்லா சினிமாலையும் நோ அனிமல்ஸ் இஸ் ஹார்ம்டுன்னு போடுறான் ஃபர்ஸ்ட் சீன்ல. ஃபர்ஸ்ட் கார்டு இருக்குமே, நன் ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ஹார்ம்டு டியூரிங் மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம்னு போடுறான். புரியுதா இல்லையா? ஏன்னா இந்தியாவில் பிசிஏன்ற சட்டம் இருக்குது. கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப வாட் வாஸ் த லா பிஃபோர் திஸ் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் என்னதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். ஓகே, கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷனை மாத்துறதுக்காக ஒரு லா வரல, அது ஏதோ பண்ண போய் அது அடி வாங்கிருச்சு. ஓகே, வாட் வாஸ் த மிஸ்chief, வாட் ஷுட் பி த ரெமிடி? என்னது, ஒரு இன்டர்பிரேஷன் கோர்ட் பார்க்கும்போது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது கோர்ட் என்னெல்லாம் பார்க்கும்? இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி என்ன சட்டம் இருந்துச்சு, எந்த சூழ்நிலையில இந்த சட்டம் வந்துச்சு, என்ன மிஸ்chief நடந்திருக்குது, என்ன ரெமிடி கொடுக்கணும், இந்த ரெமிடி ஏன் கொடுக்கணும், வாட் ஷுட் பி த ரீசன் ஃபார் திஸ் ரெமிடி. புரிஞ்சுதா இல்லையா? சம்டைம்ஸ் லாங்குவேஜ் யூஸ்ட் மே ஃபால் ஷார்ட். சொல்லுவாங்க லாங்குவேஜ் யூஸ்டு மே ஃபால் ஷார்ட். அதனால தான் இந்த இன்டர்பிரேஷனுக்குலாம் வேலையே வருது. கோர்ட் ஏன் இன்டர்ஃபியர் ஆகி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது? ஒரு காலத்துலமா 54E இப்போ கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், 54EC நினைக்கிறேன் செக்ஷன் பேர். NHA பாண்ட்லேயோ REC பாண்ட்லேயோ 50 லட்ச ரூபா நீ இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்ன ஃபினான்ஷியல் இயர்னு இருந்தது. இப்போ ஒருத்தன் டிசம்பர்ல வீடு வித்துட்டாங்க, 1 கோடி ரூபா அவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி 50 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணாங்க REC பாண்ட்ல. ஏப்ரல் 5ஆம் தேதி இன்னொரு 50 லட்சம் டெபாசிட் பண்ணாங்க REC பாண்ட்ல. 10 பைசா டாக்ஸ் கட்டல. இன்கம் டேக்ஸ் கேள்வி கேட்டது, எப்படிப்பா 50 லட்சம் தானேப்பா நீ வந்து டெபாசிட் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு. அந்த அமெண்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஒரு இயருக்கு 50 லட்சம் டெபாசிட் பண்ணலாம், வித்து 6 மாசத்துக்குள்ள டெபாசிட் பண்ணலாம், எக்ஸம்டட் இருந்தது. அவன் என்ன பண்ணா, நான் மார்ச் 10ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணனா அது ஒரு ஃபினான்ஷியல் இயரா, ஒரு ஃபினான்ஷியலுக்கு 50 லட்சம் எக்ஸம்டடா, எக்ஸம்டட். அடுத்து ஏப்ரல் இன்வெஸ்ட் பண்ணனா அது அடுத்த ஃபினான்ஷியல் இயரா, ஒரு ஃபினான்ஷியலுக்கு 50 லட்சமா, எக்ஸம்டட். நான் வித்ததுலேருந்து 6 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா, ஆமா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு 1 கோடி ரூபாய் எக்ஸம்ஷன் கொடுன்ட்டான். ஆமா இல்ல, இது இது என்னோட இன்டென்ஷன் இல்லப்பா, எனக்கு 50 லட்சம் கொடுக்கறதாப்பா இன்டென்ஷன், உன் இன்டென்ஷன் தெளிவா இல்லையாப்பா. புரிஞ்சுதா இல்லையா? இப்படின்ட்டு ஒரு 2 வருஷம் எக்கச்சக்க அசசிஸ் டேக்ஸ் கட்டாம எஸ்கேப் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இல்ல 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 அது ஒரே ஒரு 50 லட்சம் தான்றது கிளாரிட்டி கொடுத்தாங்க. ஆம்பிகுட்டி இருக்கும்போது அவன் 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 இஷ்டத்துக்கு தான் படிப்பான். ஓகே, இதுதான் பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னது சொல்றா? மிஸ்சீஃப். ஓகே, அதுதான் மிஸ்சீஃப். இப்போ 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 ஒரு அசசி அவனுக்காக படிச்சிட்டான்ல. ஓகே, அதுதான் பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வென் தேர் இஸ் அ மிஸ்சீஃப் த கோர்ட் ஷுட் இன்டர்பிரட் அண்ட் கிராண்ட் ரெமிடி. மிஸ்சீஃப் அப்படின்றத ஹேடன் ரூல் வாங்க. மிஸ்சீஃப் ரூல் இஸ் ஆல்சோ கால்ட் as ஹேடன் ரூல். So when income tax goes to court, யோ இப்படிலாம் பண்றாங்கயா, இப்போ கோர்ட் என்ன சொல்லுவாங்க, என்ன எதுக்காக நீ வந்து அழறப்பா, நாங்க ஒரு 50 லட்சம் தான் கொடுக்கணும்னு வச்சு எழுதினோம் ஆக்ட, ஆனா இவங்க 50 லட்சம் கிளைம் பண்றாங்க மை லார்ட் அப்படின்வான். அப்ப அவன் என்ன சொல்லுவான், காட்டு பாப்பான், வாட் வாஸ் த லா பிஃபோர். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பான்சரே நடக்க மாட்டேங்குதுன்றதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல காசு போட்டா அப்படின்றது தான் லா, அதுக்காக தான் இருந்தாங்க. வாட் வாஸ் த மிஸ்சீஃப், 50 லட்சம் கிளைம் பண்றாங்க. வாட் வாஸ் த ரெமிடி, இல்லப்பா ராஜா ஒரு 50 லட்சம் தான் கிளைம் பண்ணணும். வாட் வாஸ் த ரீசன், அதுதான் இன்டென்ஷன். புரிஞ்சுதா? அடுத்தது எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன்.
அது எப்படி என்னது அண்டு, ஆறு, மே, ஷேலு, மஸ்ட், இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்றதான் எக்ஸப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இருந்ததுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? ரெண்டு சென்டென்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆர் இருந்தா எப்படி புரிஞ்சுக்கணும்? எய்தர் ஒன் சென்டென்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனா கூட போதும். ஷேல் இருந்தா எப்படி புரிஞ்சுக்கணும்? கம்பல்சரின்னு புரிஞ்சுக்கணும். மே இருந்தா எப்படி புரிஞ்சுக்கணும்? டிஸ்கிரிஷனரின்னு புரிஞ்சுக்கணும். மேண்டேட்ரி, டிஸ்கிரிஷனரி. பட்டு எப்பயாச்சு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம மேவை ஷேலா படிக்கணும், ஷேலு மேவா படிக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஷுட் நாட் கெட் அஃபெக்டட். Under what circumstances may shall be construed as shall? Very good. Against government. If the sentence wordings act against the government, it should be studied like that. Which word, if the act used, you should strictly comply with it? Which word, if the act used, you should strictly comply with it? Shall. Example, every company shall appoint the auditors in their first annual general meeting, and he shall be the auditor till the sixth annual general meeting. அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. If a company wants to appoint auditor for a period of 3 years in their AGM, can they appoint the auditor for a period of 3 years? No. Why? அப்பாயிண்ட் பண்ணாலே 5 வருஷம் தான். புரிஞ்சுதா இல்லையா? சார், நான் வந்து இன்டர் குரூப் 1 ஃபவுண்டேஷன் முடிஞ்சு 2 மாசத்துல படிச்சு முடிச்சிட்டேன். அப்ப இமீடியட்டா ஒரு எக்ஸாம் வருது, நான் எழுதலாமா? ஏன் 8 மாசம் வெயிட் பண்ணணும்? புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, அவங்க யூஸ் பண்ணது 6 சப்ஜெக்ட்டுக்கு 8 மாசம்ட்டு. பட் நடுப்புறே ஒரு எக்ஸாம் வந்தா நான் எலிஜிபிளானா? முடியாது தம்பி. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 8 மாசத்துக்கு அப்புறம் தான். ஓகே, எனக்கே தோணுச்சு, ஒருவேளை எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் இல்லாம நீ இன்டர் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் எப்போ எக்ஸாம் வேணா எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நிறைய பசங்க நான் ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் 4 மாசத்துல எழுதி வச்சிருப்பேன், பாஸ் ஆயிருக்கலாம். 8 மாசம் போது தான் படிச்சதே மறக்குது. 4 மாசத்துல கிடுகிடுன்னு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து வச்சுக்கோ, செமிஸ்டர் மாதிரி பாஸ் ஆகிட்டு போயிருக்கலாம் அதை. ஓகே, ஃபைனலும் அதே மாதிரி தான். இன்டர் முடிச்சுட்டு அடுத்த 9 மாசத்துல ஃபைனல் வந்ததுன்னு வச்சுக்கோ, எக்கச்சக்க பேர் பாஸ் பண்ணுவாங்க. நான் நடுப்புற 2 வருஷம் ஆர்டிகல்ஸ்னு சொல்றான் பாரு, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எனக்கு இன்டர் முடிச்சு ஃபைனலுக்கு 9 மாசம் தான் டைம் தெரியுமா? எனக்கு நான் படிக்கும்போது இன்டருக்கு தான் எனக்கு எக்கச்சக்க டைம். நான் ஆகஸ்ட் 2010 இன்டர் முடிச்சேன். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி புக் வரதுக்கு அக்டோபர் ஆயிடுச்சு ஃபைனலுக்கு. நான் நவம்பர் 2011 ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். நான் ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணி புக் வாங்கினதே அக்டோபர்ல தான். ஆனால் நான் ஃபைனல் எக்ஸாம் எழுதினது அடுத்த வருஷம் நவம்பர்ல. ஓகே, அப்படின்னா நான் 11 மந்த்ஸ்ல எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். படிக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் படிக்கவே ஆரம்பித்தேன் ஃபைனலுக்கு. ஆர்டிகல்ஷிப் போயிட்டு இருந்தேன், சும்மா ஃபுல் டைம் படிக்கலாம் இல்லை, ஆர்டிகல்ஷிப் போயிட்டு இருந்தேன். இன்டருக்கு எனக்கு 15 மாதம், ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணதுலேருந்து இன்டருக்கு 15 மாதம், ஃபைனலுக்கு லெஸ் தென் அ இயர். எனக்கு இன்டர் தான் டஃபாக இருந்துச்சு, ஃபைனல் ஈஸியாக இருந்துச்சு. நான் சொல்றது புரிஞ்சுதா? நானும் அதான் யோசிச்சேன். நான் இன்னைக்கும் ஆர்டிகல்ஷிப் தேவையில்லப்பா, அப்படியே ஃபைனல் படிங்க, இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் 9 மாசத்துல ஃபைனல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு ஆர்டிகல்ஷிப் போங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு எக்கச்சக்க பேர் ஃபைனல் கிளியர் பண்ணுவாங்க. செம்மையா இருக்கும் அந்த ஸ்கீம். ஏசிசி எல்லாம் அதான் பண்றாங்க. ஆர்டிகல்ஷிப் பண்ணிக்க, 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பண்ணணும், பண்ணிக்க, ஃபைனல் முடிச்சுட்டு கூட பண்ணிக்க அப்படின்னு தான் எப்படி இருக்கும். உடனே சொல்லுவேன், இல்லை ஃபைனலுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் தேவை. அப்போ நான் இன்டர் படிக்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? இன்டர் படிக்கும்போதே ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் தேவைன்னு இருந்துச்சு. அந்த சட்டத்தை நீங்க மாத்திக்கலையா? அதை மட்டும் மாத்திக்கிட்டீங்கல்ல, இப்போ இதையும் மாத்திக்குங்க. இப்போ திடீர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களா, 2 குரூப் பாஸ் பண்ணாதான் நீ வந்து ஆர்டிகல்ஷிப் போக முடியும்ட்டு. ஏன் அப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சட்டம் இல்லை? சட்டம்ன்றது அப்பப்போ மாத்திக்கிறது தானே, எது பெஸ்ட்டுன்னு பார்த்து மாத்திக்க வேண்டியதுதான்.
அட்லீஸ்ட் ஒரு குரூப்பாவது முடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ ஃபைனல்ல. ஒரு குரூப் முடிச்சுட்டு ஆர்டிகல் ஷிப் போன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, செம்மையா இருக்கும். எல்லாரும் ஃபைனல் ஒரு குரூப் முடிச்சுவாங்க, வாழ்க்கை நிம்மதியாயிரும்டா. எவ்வளவு பேர் ஃபைனல் முடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான், அரை கிணறு தள்ளிட்டு, இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாம. செம்மையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ ஃபைனல்ல ஒரு இயர் கழிச்சு, 1 இயர் ஆஃப் ஆர்டிகல் ஷிப் கழிச்சு எப்போ வேணா நீ வந்து செகண்ட் குரூப் எழுதிக்கலாம். நல்லா இருக்குமே. நான் பிரசிடண்டா தான் அப்படி பண்ணுவேன். ஆனா யாரும் ஒத்துக்க மாட்டான். ஃபவுண்டேஷன் இன்டர்வியூ சூப்பர் ரிசல்ட் கொடுத்து ஃபைனல் ரிசல்ட்டை கம்மி பண்ணிடுவேன். ஆனா இந்த ஸ்கீம் கொடுத்துருவேன். இங்க என்ன பண்றாங்க, ஃபவுண்டேஷன்ல லா வச்சு பாஸ் ஆகி பாடுறா முடிஞ்சான்றாங்க. ஒரு பையன் அதுலயே கிளியர் பண்ண மாட்டான். ஸோ மேண்டேட்டரி டைரக்டரி முடிச்சிட்டோமா, எக்ஸப்ஷனல் கேஸ். அடுத்தது என்ன படிக்கணும்? எக்ஸப்ஷனல் சினாரியோ முடிச்சாச்சு, ஹார்மோனியஸ் அதுவும் படிச்சாச்சு. அடுத்து எஜிஸ்டம் ஜெனரஸ். ஓகே, வாட் இஸ் எஜிஸ்டம் ஜெனரஸ்? இப்போ முன்னாடி படிச்சோம் தெரியுமா, ஜெனரலிசியா, ஸ்பெஷாலிபஸ். அதான், அதுவும் எஜிஸ்டம் ஜெனரஸ் ஒரே மாதிரி தான். ஓகே, ஜென்ரல் ஃபாலோ ஸ்பெசிஃபிக். அதுல எப்படி இருக்கும்னா, ஸ்பெசிஃபிக் லா ஓவர் ரைட் ஜென்ரல் லான்னு வரும் அந்த சென்டென்ஸ்ல. இதுல வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல, ஆஹ், ஹரி கமா விஷ்ணு கமா சிவா எக்ஸெட்ரா அப்படின்னா, அந்த எக்ஸெட்ரால எது ஃபில் ஆகணும்? பசங்க பேர், பாய்ஸ் நேம் தான் ஃபில் ஆகணும். அப்ப ஜென்ரல் ஃபாலோ ஸ்பெசிஃபிக். இது இந்த ஜெனரல் ஏரியா ஸ்பெஷாலிட்டி பஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்லா ஓவர் ரைட் ஜென்ரல்லா. இது ஜென்ரல் வேர்ட்ஸ் ஷுட் ஃபாலோ ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ். இப்போ எக்ஸெட்ரான்னு இருக்கிற ஜென்ரல் வேர்ட்ஸ்னா, அது அந்த ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற அந்த பசங்க பேரை தான் ஃபாலோ பண்ணணுன்றது தான் இந்த எஜுஸ்டிம் ஜெனரஸ். அடுத்தது நாஸ்டர் அசாக்கிஸ். நாஸ்டர் அசாக்கிஸ். நாஸ்டர் அசாக்கிஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுவும் எஜுஸ்டிம் ஜெனரஸும் ஒண்ணுதான். General word should be restricted in the sense of a specific word used in the sentence. For example, manufactured beverages has GST. Manufactured beverages has GST. இப்போ நான் ஒரு கடைக்கு போறேன், ஆனா சாத்துக்குடி ஜூஸ் பண்ணுங்கண்ணான்றேன், அவர் புழிஞ்சு கொடுக்குறாரு. இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? Based upon how they serve. ஸோ அவரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை எடுத்து வெட்டு பிழிஞ்சு கொடுத்தாருன்னா அது வேற. மேனுஃபேக்சர் ப்ரிவரேஜஸ்னா என்ன? ஓகே, அது ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி எல்லாம் பண்ணால் அது மேனுஃபேக்சர் ப்ரிவரேஜஸில் வரும். ஸோ அது என்னன்றதை பொறுத்து மாறும். ஸோ நீ வந்துட்டு அதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஹேர் ஆயிலுக்கு ஜிஎஸ்டி வரும், கோகனட் ஆயிலுக்கு ஜிஎஸ்டி வருமா? புரிஞ்சுதா இல்லையா? ஸோ என்ன பர்பஸ்ன்னு இருக்குது. பேராஷூட் கோகனட் ஆயில்னு ஒன்று கொடுக்குறான், அது கோகனட் ஆயிலாக ட்ரீட் பண்ணால் ஜிஎஸ்டி வராது. அது ஹாயில் ஆயிலாக ட்ரீட் பண்ணால் ஜிஎஸ்டி வரும். இப்போ அது ஜிஎஸ்டி வருமா வராதா? அது வரும். ஏன்னா என்ன பர்பஸுக்காக அந்த ப்ராடக்ட் அவன் பண்றான். இப்போ எஸ்விஎஸ் முக்கோணம் எக்ஸாம்பிள் சொல்றேன், அவன் ஒரு கோகனட் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்றான்னா அது சமையல் பர்பஸுக்கு. சமையல் பர்பஸுக்கான ஆயிலுக்கு ஜிஎஸ்டி வரக்கூடாது. ஆனா அதுவே பிராண்டடா அது மாதிரி அதெல்லாம் விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்படிதான் நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். ஸோ இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லைன்றத பண்ணணும். மெரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், எக்ஸைஸ் டியூட்டி கேஸ். நீ சும்மா டைம் இருந்தால் படி. மெரிக்கோன்றது தான் அந்த பேராஷூட். பேராஷூட் ஆயில் இருக்குல்ல, அது வந்து மெரிக்கோ அப்படின்றது அந்த கம்பெனி நேமு. அவன் வந்து கோகனட் ஆயில்னு சொல்லி ரொம்ப வருஷம் எஸ்கேப் ஆயிருந்தாங்க.
ஓகே, இது ஹேர் ஆயிலே இல்ல, கோகோனட் ஆயில தலைக்கு தேய்ச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஆனா எக்ஸைஸ் ஆக்ட்ல வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயிலுக்குலாம் தான் எக்ஸைஸ் இருந்தது. அவங்க ரொம்ப வருஷம் வந்து ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணி 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 எஸ்கேப் ஆயிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க என்ன சொன்னாங்க, டேய் இது ஹேடன் ரூல்றான்னாங்க. ஹேடன் அப்படின்னா மிஸ்சீஃப் கமிட் பண்றீங்க நீங்க. இப்ப ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் பண்றாரு. அவர் ஷாப் அண்ட் லைசன்ஸ் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல லைசன்ஸ் வாங்கல. அவர் மேல வந்துட்டு நீ லைசன்ஸ் வாங்கியிருக்கணும்னு ஒரு கேஸ் நடக்குது. அப்போ அவர் என்ன சொல்லி வெளில வந்தாருன்னா, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற அந்த டெஃபினேஷன்ல நான் வரமாட்டேன். ஓகே, நான் வந்து ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்றேன். ஓகே, பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் கேரி ஆன் பண்ணல. என்னதான் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ற வார்த்தை இருந்தாலும் அதோட திங்கிங் ஆஃப் ப்ரொஃபஷன்றது வேற. அது வந்து ட்ரேடு பிஸ்னஸ் அந்த வேர்டிங்கில் தான் அவங்க சொல்கிறாங்க. நான் ப்ரைவேட்டாக சிஏ ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் கீழே வரல, அதனால எனக்கு வராது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அவங்க வந்தாங்க வெளில. அதுக்கு எந்த இன்டர்பிரேஷன் யூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டால் இந்த நாஸ்டர் சாக்கிஸ் ஆர் எஜிஷன் ஜெனரல்ஸ் தான் யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இந்த பொண்ணு? ஏய், புரியலையா? இப்ப எல்லாம் இப்ப பக்கத்துல கீழே ஒரு கடை இருக்குது. இந்த ஒரு இந்த ஃப்ரோசன் பாட்டில் ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கீழே. இந்த சைடில் ஒரு சமோசா கடை இருக்குது. அந்த சைட்லலாம் இவங்க இந்த கடையெல்லாம் என்ன லைசன்ஸ் எடுக்கணும்? ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல லைசன்ஸ் எடுக்கணும். ஓகேயா? ஆனா ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அங்க ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட் ஆஃபீஸ் இருக்குது பக்கத்து தெருல. அவங்க ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல லைசன்ஸ் எடுக்கணுமா? எடுக்க தேவையில்லை. எடுக்கலன்னு சொல்லி கேஸ் நடக்குது அவர் மேல. அப்ப அவர் என்ன சொன்னாரு? யோ, நான் பிசினஸோ ட்ரேடோ பண்ணாதான் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல லைசன்ஸ் எடுக்கணும். நீங்களும் கமர்ஷியலா தானே பண்றீங்க, காசு வாங்காம ஃப்ரீயாவா பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இது அந்த நேச்சர் கிடையாதுடா. அந்த ஆக்டோட நேச்சர் இது கிடையாது. புரிஞ்சுதா இல்லையா? அதாவது ஜென்ரல் வேர்ட்ஸ் அப்படின்றது இந்த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ன்றது. ஆனா நான் ப்ரொஃபஷன் கேரி ஆன் பண்றேன். இப்போ ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ, அந்த கிளினிக்கு ஷாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை. புரிஞ்சுதா இல்லையா? ஆனா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னும் அந்த இடத்துல பிசினஸ்ன்றது ட்ரேடு கூட்ஸ் அந்த மாதிரி தான் வருமே தவிர ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் பண்றது வராதுன்னு சொல்லி அவங்க எஸ்கேப் ஆவாங்க. ஆ, எக்ஸாக்ட்லி. இந்த யூஸ் பண்ணுறது பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன்றது வேற மீனிங். அது வந்து ட்ரேட் தான் அது மீன் பண்றாங்க. கோர்ட் முடிவு பண்ணும். சரி, நான் ஆர்குமெண்ட் தான் பண்ணுவேன். தீர்ப்பு கோர்ட்டு தான் கொடுக்கும். கோர்ட் வந்து என் ஆர்குமெண்ட் கரெக்ட்னு தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி முடிப்பாங்க. கான்டெம்பரேனியா எக்ஸ்போசிட்டோ. கான்டெம்பரேனியா எக்ஸ்போசிட்டோனா கஸ்டம்ஸ். பல வருடமா பல காலங்களா நம்ம ஒரு கல்ச்சர் ஒரு கஸ்டமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி சொல்லுதோ அந்த மீனிங் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர வேர்டோட மீனிங்கை புரிஞ்சுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேனே, ஹவாலா அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வேர்டுக்கு மீனிங் நல்ல மீனிங் இருக்குமா, ஐயோ தப்பு அப்படின்ற மாதிரியா? ஆக்சுவலி ஹவாலானா ட்ரஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா? நம்பிக்கை அந்த மாதிரி. எப்படியா புரிஞ்சுக்க முடியும்ல? நம்பிக்கை வைக்கிறது தப்பாடான்ற மாதிரி. இந்த கான்டெம்பரனியா எக்ஸ்போசிட்டோவை இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆப்டிமா லெகம் இன்டர்பிரஸ்டட் கான்ஸ்டிடியூடோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எப்படி வந்து எஜிஸ்டம் ஜெனரஸ் நாஸ்ட்ரோசாக்கிஸ் ஈக்குவலோ, அதே மாதிரி கான்டெம்பரேனியா எக்ஸ்போசிட்டோவும் ஆப்டிமா லெகமும் ஈக்குவல். ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ஒரு விஷயத்துக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்கு எப்படி புரிஞ்சிருக்கியோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. ஓகே, இப்போ when you go for search and seizure, after seizing give பஞ்ச்நாமா. என்னது? கிவ் பஞ்ச்நாமா. பஞ்ச்நாமானா என்ன? நீ என்னென்னதெல்லாம் சீஸ் பண்றத லிஸ்ட்டை போட்டு அவனுக்கு கொடுக்கணும்.
அவன்கிட்டயும் ஒரு சைன் வாங்கணும், நீயும் ஒரு சைன் பண்ணணும். இதுதான் பஞ்ச்நாமா. இப்ப இது ஒரு கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ்ல இதுக்கு மீனிங் இருக்கு. நீ பாட்டு பஞ்ச்நாமான்னா 5 தடவை நாமம் போடணும். புரியுதா இல்லையா? ஸோ இட்ஸ் லைக் அ லிஸ்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இந்த இடத்துல பஞ்ச்நாமான்னு. புரிஞ்சுதா இல்லையா? ஹிந்தி படத்துல ஒன்று இருக்குது, பியார் கா பஞ்ச்நாமா அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு ஒரு கஸ்டம்ஸ்லயும் ஒரு விஷயத்துக்கு ஒரு மீனிங் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதை நீ அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த சிட்டி அந்த சிவாஜி என்ன படம், ரோபோ படத்துல வெட்டிட்டு போப்பா வெட்டு என்னல பக்கத்துல கத்தி எடுத்து வெட்டிட்டு. ஸோ வெட்டுனா அவன் சொல்றது என்னது, கான்டெம்பரரி எக்ஸ்போசிட்டோல காசை கொடுன்னு அர்த்தம்ல. ஓகே. இப்போ நீங்கள் நாளைக்கு ஜிஎஸ்டி எல்லாம் ஆர்டிகல் ஷிப்பில் கற்றுப்பீங்க. உங்கள் ஆஃபீஸில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு என்ன சார் ஃபார்மாலிட்டி பார்த்துக்கலாம் சார்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ சார் உங்களுக்கு லஞ்சம் வேணும், லஞ்சம் கொடுத்து நாங்கள் ரெடின்னு வந்த மாதிரி. இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்ச சீக்ரெட் என்ன? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் லஞ்சம் கொடுக்காம கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ லஞ்சம் சார் நான் கேட்பாங்க, சார் என்ன சார் ஃபார்மாலிட்டின்னு கேட்பாங்க. ஓகே, ஃபார்மாலிட்டினா என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிட்டியா? அப்ப அந்த கஸ்டம்ஸ்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு பாத்துக்கோ. புரியுதா? ஸோ வாட் இஸ் த யூசேஜ், வாட் இஸ் த ப்ராக்டிஸ் இன் தட் ப்ரொஃபஷன், கஸ்டம்ஸ் எக்ஸெட்ரா, அதான் சொல்ல போனா பாரம்பரியமானுவாங்கல்ல, அதுதான் அந்த கான்டெம்பரரி பாரம்பரியமா அதுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அப்படின்றதா மீனிங். அடுத்தது அப்சல்யூட்டா சென்டென்ஷியா, அது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம்ல. எய்ட்ஸ் படிக்கலையா இன்னும்? இன்டர்பிரிட்டேஷன், எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் பேசிக்ஸ் படிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். இப்போ இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இப்போ ஒரு ஆக்டை அப்படியே நீ வந்து ஒரு ஆக்ட் புக்கு உன் கண்ணுக்கு எதிர்க்க இருக்குது, பேர் ஆக்ட்னு வாங்கல்ல, ஒரு புக்கு நல்லா பவுண்ட் பண்ண புக்கு, அதை அப்படி எடுக்கிற. அப்படி எடுத்தோடனே ஃப்ரண்ட்ல என்ன இருக்கும்? டா, திறக்கவே இல்லை, இப்பதான் அந்த ஆக்ட் இப்படி எடுக்கிற. அந்த ஆக்ட் பேர் இருக்கும், டைட்டில். சரியா? டைட்டில்ல ரெண்டு வகை, லாங் டைட்டில், ஷார்ட் டைட்டில். ஃபேமான் இருந்தால் அது ஷார்ட் டைட்டில், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இருந்தால் லாங் டைட்டில். தரகிற ஃபர்ஸ்ட் அப்ளிகபிலிட்டி எல்லாம் இருக்கும், அதான் பிரியாம்பிள். இப்போ கம்பெனிஸ் ஆக்டோட பிரியாம்பிள் என்ன? இட்ஸ் அப்ளிகபிள் டு ஆல் தி கம்பெனிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் எனி அதர் ப்ரீவியஸ் லா, அண்ட் இஃப் தெர் இஸ் அ ஸ்பெஷல் லா, இஃப் தெர் இஸ் அ கான்ட்ராடிக்டரி ஆல் ஆஃப் ஸ்பெஷல் லா, இல்லைனா கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணும். அதான் விஷயம் பிரியாம்பிள். அதுக்கு அடுத்த செக்ஷன் என்னது? டெஃபினிஷன். டெஃபினிஷன்ல மூணு வகை இருக்குது. என்னது? ஸ்டாச்சுட்டரி, எக்ஸாஸ்டிவ், இன்க்ளூசிவ். ஸ்டாச்சுட்டரி, எக்ஸாஸ்டிவ், இன்க்ளூசிவ். இன்க்ளூசிவ் என்ன அர்த்தம்? இன்க்ளூட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான். எக்ஸாஸ்டிவ்னா மீன்ஸ் இதுதான் அப்படின்றது மீனிங். அப்படின்னா நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? திருப்புற சாப்டர் நேம் வருது, ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ், சாப்டர் நேம். செக்ஷன் படிக்கிற, செக்ஷனுக்கு கீழே ப்ரோவிசோ இருக்கும், ப்ரோவிசோ கீழே எக்ஸ்பிளனேஷன், இல்லஸ்ட்ரேஷன், இதெல்லாம் தான் இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன். சொல்லு, வாட் இஸ் இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன்? டைட்டில்ல ரெண்டு வகை. சொல்லுங்க. மார்ஜினல் நோட்ஸ் நான் சொல்லல, மறந்துட்டேன். மார்ஜினல் நோட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன்ஸ்,
சரியா? அடுத்தது ஷெட்யூல்ஸ். ஆக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு 470 செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷெட்யூல் ஆரம்பிக்கும். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட்ல மொத்தம் 7 ஷெட்யூல் இருக்குன்னு ஸோ ஷெட்யூல்ஸ் ஆரம்பிக்கும். டைட்டில் என்ன 2 வகை? டெஃபினேஷன் இது 3 வகை. ஸ்டாச்சுட்டரி, எக்ஸாஸ்டிவ், இன்க்ளூசிவ். சி சம்டைம்ஸ் ஆம்பிகுவஸ் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? uncertain, meaning is uncertain, vague. So what is ambiguous definition? When there is a vague or ambiguous. ஹலோ, நான் கிளாஸ்ல இருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ண, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ரியாம்பிள்னா என்னடா? Scope, object of the law. What is the scope of the law? What is the object of the law? What is marginal note? ஒரு செக்ஷனுக்கும் பேர் இருக்குல்ல. ஒரு சாப்டருக்கு பேர் இருந்தா அது ஹெட்டிங். ஒரு செக்ஷனுக்கு பேர் இருக்குல்ல, அதுதான் மார்ஜினல் நோட்ஸ். சி ஒரு செக்ஷனுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குன்றதுனாலயே அந்த ஹெட்டிங் வந்து அந்த செக்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறது கிடையாது. செக்ஷனை தான் படிச்சு மீனிங் புரியணும். புரியுதா இல்லையா? ஸோ ஒரு செக்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. சம்டைம்ஸ் அந்த பேருக்கு சம்மந்தம் இல்லாம கூட அந்த செக்ஷனுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் இருக்கலாம். புரிஞ்சுதா இல்லையா? ஆர் அந்த செக்ஷன்ல இருக்கிற 4 பார்ட்ல ஒரே ஒரு பார்ட்டுக்கு மட்டும் தான் அந்த பேர் பொருத்தமா இருக்கலாம். அதனால அந்த செக்ஷனை வந்து அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இதுதான் அந்த எய்ட்ல நீ படிக்கணும். என்ன சொன்ன? ஒரு செக்ஷனுக்கு ஒரு மார்ஜினல் நோட் இருக்குது. மார்ஜினல் நோட் அந்த செக்ஷனுக்கான ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கோயேன். அந்த மார்ஜினல் நோட்டுக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பேரு அந்த செக்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? அதோட ஸ்கோப்பை? அது ஒரு பேர் அவ்வளவுதான். சும்மா உன்னை கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் அவ்வளவுதானே தவிர அது வந்து அந்த செக்ஷனோட ஸ்கோப்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பிளனேஷன்ன்றது என்னது? அந்த செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுலாம் கிடையாது. ப்ரொவிஷனும் கிடையாது, அது வேற. எக்ஸ்பிளனேஷன்ன்றது அந்த செக்ஷனுக்குள்ள ஒரு டெஃபினேஷன் தேவைப்படுது. அந்த செக்ஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் பெய்ட் அப் கேபிட்டல் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் இருக்கு. வாட் இஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்? அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிவிடெண்ட். ஆனா ஏதோ இடிக்குது. பைபேக் படிக்கும்போது ஃப்ரீ ரிசர்வ்ஸ் இன்க்ளூட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பான். எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் போட்டிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த செக்ஷனுக்கு ஃப்ரீ ரிசர்வ்ஸ்க்கு இந்த மீனிங் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றான். அப்படின்னா அந்த செக்ஷன் படிக்கும்போது ஃப்ரீ ரிசர்வ்ஸ் டெஃபினேஷன் வேற. டெஃபினேஷன் செக்ஷன்ல ஃப்ரீ ரிசர்வ்க்கான டெஃபினேஷன் வேற. செக்ஷன் 68 படிக்கும்போது ஃப்ரீ ரிசர்வ்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் வேற. புரியுதா இல்லையா? ஸோ வாட் இஸ் எக்ஸ்பிளனேஷன்? It defines certain words inside the section. For purpose of explaining that section, how a particular word should be construed. If not, it will create an ambiguity. புரியுதா இல்லையா?
அதை நான் அப்படியே விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்காம செக்யூரிட்டி ஸ்கீம் யூஸ் பண்ணவே முடியாது. அது முன்னுக்கு பின் முரணா இருக்கும். செக்ஷன் 52ல செக்யூரிட்டி ஸ்கீம் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா பைபேக் யூஸ் பண்ணலாம்னு இருக்கும். பேரலா செக்ஷன் 68ல வெறும் பெய்ட் அப் கேபிட்டல் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் மட்டும் தான் இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? அதனால தான் நான் நேத்தி கம்பெனியில் எடுத்துட்டு இன்னைக்கு இன்டர்பிரேஷன் எடுக்கிறேன். இப்போ நான் நேத்தி இன்டர்பிரேஷன் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, இப்போ நான் எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? எல்லாமே நான் அங்கே தான் போய் ரெஃபரன்ஸ் சொல்றேன். அப்போ நேத்திக்கு அதை சொல்லி கொடுத்தனால தான் எனக்கு இது சொல்ல முடியுது. ப்ரொவிஷன் என்ன? அது ஆக்சுவலி எக்ஸப்ஷன் சொல்லக்கூடாது, குவாலிஃபைஸ்ன்னு சொல்லணும். இப்போ ஆடிட் ரிப்போர்ட்ல குவாலிஃபைட் ரிப்போர்ட் அப்படின்னு அர்த்தம், ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம்ல. அப்ப இட் இட் ரிசர்வ் சம்திங் லைக் நோ அது மாதிரி. ஸோ ப்ரொவிசோன்றது இட் குவாலிஃபைஸ் தி செக்ஷன். அப்படின்னா செக்ஷன்ல ஒரு கண்டென்ட் இருக்கும், அதுக்கான எக்ஸப்ஷன் மாதிரி தான் இது மீனிங். ஆனால் எக்ஸப்ஷன் எழுதக்கூடாது, குவாலிஃபைன்னு சொல்லணும். நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சின்ன வயசுல, சார் இப்படிலாம் புக்ஸ் இருந்தால் குவாலிஃபைட் ரிப்போர்ட் தான் சார் கொடுக்க முடியும். தம்பி குவாலிஃபைட் ரிப்போர்ட்டா, பரவாயில்லையே அப்படின்னாரு. யோ நீ நினைக்கிறது நல்ல விஷயம் கிடையாது, இது கெட்ட விஷயம் இல்லை. ஏப்பா நீ குவாலிஃபைடு சார்ட்டர் அக்கௌண்டன்ட்னா அது நல்ல விஷயம், எனக்கு குவாலிஃபைடு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு அது கெட்ட விஷயமானாரு. சார் அந்த குவாலிஃபைடு வேற இந்த குவாலிஃபைடு வேற அப்படின்னு. புரிஞ்சுதா இல்லையா உனக்கு நான் சொல்றது? வித்தவுட் ப்ரிஜுடைஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண அர்த்தம். அப்படின்னா எந்த விஷயத்தையும் பாதிக்காம அப்படின்னு அர்த்தம். அப்ப வேற ஏதோ ஒரு செக்ஷன் சொல்லியிருந்தா அதை ஃபாலோ பண்ணிக்க, அந்த செக்ஷனுக்கு பங்கம் வராம இந்த செக்ஷனை ஃபாலோ பண்ணும். புரிஞ்சுதா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனிலால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இப்படி போடுன்னு சொல்லியிருக்கான். ஷெட்யூல் 3 பிரகாரம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போடு சொல்லியிருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு கம்பெனிலால இருக்கிற ஷெட்யூல் 3 பிரகாரம் இருக்குமா, பேங்கிங் ரிலேஷன் ஆக்ட்ல இருக்கிற ஷெட்யூல் 3 பிரகாரம் இருக்குமா? பேங்கிங் ரிலேஷன் இருக்கிற ஷெட்யூல் 3 பிரகாரம் தான் இருக்கும், கம்பெனி ஆக்ட் பிரகாரம் இருக்காது. அப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் கம்பெனி ஆக்டை ஃபாலோ பண்ணுமா வேணாதா? பண்ணும், வித்தவுட் ப்ரொஜுடைஸ் த பேங்கிங் ரிலேஷன் ஆக்ட். அப்ப அங்கேதான் உங்களுக்கு சொல்ல அதை ஃபாலோ பண்ணும், அங்க எதுவுமே சொல்லணும் இதை ஃபாலோ பண்ணும். புரிஞ்சுதா? கம்பெனிக்கு என்ன பேர் வேணா வச்சுக்க, பட் வித்தவுட் ப்ரிஜுடைஸ், அதான் அந்த ராயெல்லாம் வைக்கக்கூடாது. புரிஞ்சுதா இல்லையா? ரிசம்பிள், அதாவது எக்ஸிஸ்டிங் கம்பெனி ரிசம்பிள் பண்ணக்கூடாது, ட்ரேட்மார்க்கை ரிசம்பிள் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வித்தவுட் ப்ரிஜுடைஸ். உன் பேர் வச்சுக்கிறது உனக்கு விருப்பம்பா, அது நான் எதுவும் சொல்லல. ஆனா இதெல்லாம் பண்ணாத. நாட் வித் ஸ்டாண்டிங்னா, நாட் வித் ஸ்டாண்டிங்னா நான் அப்ஸ்டான்டே கிளாஸ், அவனுக்கு கீழே தான் எல்லாமே. வித்தவுட் ப்ரிஜுடைஸ்னா அது கொஞ்சம் அடங்கி போற செக்ஷனு. நாட் வித் ஸ்டாண்டிங்னா அதுதான் ராஜா செக்ஷன், நான் தான் எல்லாம், எனக்கு கீழே தான் எல்லாரும். நாட் வித் ஸ்டாண்டிங் கண்டெய்ன்ட் இன் எனி இதர் லா அப்படின்றது என்ன அர்த்தம்? இவனை தான் ஃபாலோ பண்ணணும். ஆமா, நீ எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்ல, என்ன ஃபாலோ பண்ணா போதும். சிம்பிளா சொல்லட்டுமா? பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இவ்வளவு பார்ட்னர் தான் இருக்கணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? சொல்லவே கிடையாது. எல்எல்பி ஆக்ட்ல இன்ஃபேக்ட் அன்லிமிட்டட்னே போட்டிருப்பான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் அன்லிமிட்டட்னே இருக்கும் எல்எல்பி ஆக்ட்ல. அன்லிமிட்டட் பார்ட்னர்ஸ் வச்சுக்க முடியுமா எல்எல்பியில? 200 பேருக்கு மேல வச்சுக்க முடியாது. ஓகே, ஆனா ரூல்ல 50 பேருக்கு மேல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். எந்த ரூல்ல சொல்லியிருக்கான்? கம்பெனிஸ் ஆக்டோட ரூல்ல சொல்லியிருக்கான், செக்ஷன் 464ல சொல்லியிருக்கான். ஸோ செக்ஷன் 464 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் indirectly restricts any organization doing business cannot have more than 50 members. If they are having more than 50 members, they are illegal association.
எக்ஸப்ஷன் ஹெச்இஎஃப் மட்டும்தான். இப்ப என்னையா இது அநியாயமா இருக்குது? இதுதான் நான் அப்ஸ்டாண்டே கிளாஸ். ஏன் எல்எல்பி ஆக்ட்ல ஸ்பெசிஃபிக்காவே அன்லிமிட்டட்னு போட்டிருக்கான். நீ எப்படி என்ன? நான் எல்எல்பி தானே, நீ என்ன வந்து நாட்டாம பண்றது? நீ கம்பெனி சார்ட்ட தானே நாட்டா பண்ணணும், நீ கம்பெனி நாட்டா பண்ணிக்க, நான் எல்எல்பி தானே அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. புரிஞ்சுதா இல்லையா? இதுதான் நான் அப்ஸ்டாண்டே கிளாஸ். இவன் அடங்காதவன், அசராதவன்ற மாதிரி. இது எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன். ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஹிஸ்டரி அந்த காலத்துல ஏன் இது வந்தது, ஹிஸ்டரி பிஹைண்ட் த லா. இதோட ப்ரீவியஸ் லா என்ன, ஏன் இந்த லா வந்தது, அதுக்கப்புறம் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க, ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க, எர்லியர் லா அண்ட் லேட்டர் லான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் டு த ரிப்பீல்ட் ஆக்ட், எதனால அது போய் இது வந்தது, அப்புறம் டிசிஷன்ஸ், கோர்ட் டிசிஷன்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் த எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ்? ஹிஸ்டரி, ப்ரீவியஸ் லா, ஆஃப்டர் எர்லியர் லா அண்ட் லேட்டர் லாஸ், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் டு த ரிப்பீல்ட் லாஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், அப்புறம் டிக்ஷனரி. இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன். ஸ்ட்ரெயிட்டாக ஃபாரின் டெசிஷனுக்கு போயிடக்கூடாது எப்பயுமே. இந்தியாவில் தான் டெசிஷன் இருந்தால் அதான் ஃபாலோ பண்ணணும். இந்தியாவில் டெசிஷன்ஸ் இல்லைன்னா இதே மாதிரி ஃபாரின்ல ஒரு ஆக்டர் இருக்குன்னா ஓகே. இந்த வண்டு முருகன் படத்துல குஜராத்தில் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு அந்த மாதிரி பிரிட்டனில் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னோம்னா எப்போ பண்ணலாம் அந்த மாதிரி? இப்போ நம்ம பாதி செக்ஷன் பாதி லா படிக்கும்போது பல்ஃபர் வர்சஸ் பல்ஃபர்னு படிக்கிறோம். இந்தியாவில் நடந்துச்சு அந்த கேஸு கிடையாது. சாலமன் வர்சஸ் சாலமன் படிக்கிறோம். இந்தியாவில் நடந்துச்சு அந்த கேஸு கிடையாது. எல்லாம் லண்டன் கேஸு. டெய்ம்லர் வர்சஸ் கான்டினென்டல் ரப்பர் டயர்னு படிக்கிறோம், லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வீலுக்கு. அது ஃபாரின் கேஸு. தின்ஷா பானர்ஜி பெட்டிட் கேஸ்னு ஒன்று படிப்போம், அது இந்தியன் கேஸ். ஓகே. மாதிரி இந்தியன் கேஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் கேஸ் தான் ரெஃபர் பண்ணணும். இந்தியாவில் கேஸ் இல்லைனா மட்டும்தான் யூ ஷுட் ரெஃபர் த ஃபாரின் டெசிஷன்ஸ். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், இதான் லாஸ்ட், இதோட முடிச்சிடலாம். ஹவு டு இன்டர்பிரட் டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். எஸ், த டீட் ஷுட் பி ரெட் இன் ஹோல்ட். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு லீஸ் டீட் படிக்கிறேன்னா அந்த லீஸ் டீட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் சேர்த்து படிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஐ ஷுட் ஹாவ் அ ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன பர்பஸ்க்காக இங்க எழுதப்பட்டிருக்கு. ஒரு வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கக்கூடாது அந்த டீட்ல. அதனால தான் டீடுக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த டீட்ல இந்த வேர்டு வந்தால் இதான் மீனிங்னு சொல்லி நீ என்ன டீடுன்னு எடுத்து பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீ வீடை வாடகைக்கு கொடுற, இன்னொருத்தன் வீடை வாடகைக்கு எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோயேன். ஒன்றை லெஸ்ஸார் அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுவாங்க, அவனை லெஸ்ஸின்னு டிஃபைன் பண்ணிடுவாங்க. லெஸ்ஸார்னா இனிமே இவங்க தான், லெஸ்ஸினா இனிமே இவங்க தான், வீடுனா இனிமே இதுதான் ஷெட்யூல்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இனிமே நான் எங்கேயா ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா இதுதான் மீனிங். ஸோ ஒரு வார்த்தைக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கக்கூடாது. ஓகே. அதே மாதிரி ஒரு கிளாஸ் நான் ஃப்ரெண்ட்ல சொல்லிட்டேன், அதுக்கு கான்ட்ரடிக்டரியா ஒரு 4வது பேஜ்ல ஒரு கிளாஸ் வருது அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணணுமா, பின்னாடி இருக்கிறத ஃபாலோ பண்ணணுமா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் இந்த இன்டர்பிரேஷன்ல வரும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேஜில் 4வது கிளாஸ், ஃபர்ஸ்ட் பேஜில் 4வது கிளாஸில் ஒன்று சொல்கிறேன், ஃபோர்த்து பேஜில் 2வது கிளாஸில் ஒன்று சொல்கிறேன். எதை ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறதா ஃபாலோ பண்ணணும். அது என்ன தெரியுமா வேர்டிங் கொடுத்துருப்பான்? earlier clause takes precedence over the later.
இன்டர்பிரட் ஹார்மோனியஸ்லி. இன்டர்பிரட் ஹார்மோனியஸ் அப்படின்னா மொத்தமா சேர்த்து படிக்கணும். ரெண்டு ஒரே வார்த்தை ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணி வேற வேற மீனிங்ல புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா words have multiple meanings should be interpreted in such a way that gives effect to all clauses rather than rendering one clause ineffective. அப்படின்னா அந்த கிளாஸ்ல அந்த வார்த்தைக்கு அந்த மீனிங்ல படிச்சாதான் எஃபெக்டிவா இருக்கும், இந்த கிளாஸ்ல இந்த வார்த்தைக்கு இந்த மீனிங்ல படிச்சாதான் எஃபெக்டிவா இருக்கும். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப ஒரே வார்த்தைய வேற வேற சென்டென்ஸ்ல வேற வேற மீனிங்ல புரிஞ்சுக்கலாமான்னா இப்ப நான் டிஃபைன் பண்ண வார்த்தையை மாத்தக்கூடாது. டிஃபைன் பண்ணாத வார்த்தையை அந்த சென்டென்ஸ்க்கு அப்படி புரிஞ்சுக்கணும், இந்த சென்டென்ஸ்க்கு இப்படி புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது புரிஞ்சுதா? So with this we completed interpretation of statue. லஞ்ச் பிரேக்கா? ரொம்ப நேரம் எடுத்துட்டேனா? மணி என்ன? 1:45. ஐயோ ரொம்ப சாரிடா. சரி, லெட்ஸ் டேக் லஞ்ச் பிரேக். ஒரு மணி 1:45, 2:30, 2 3 2:35 வந்துருங்கடா.